விஷ்ணு வேற ஜாதி பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதனால அவனுக்கு ஊர் வெளியில வாழணும்ட்டு தண்டனை கிடைச்சிருக்கு. விஷ்ணு அபர்ணா அவங்க பொண்ணு பல்லவியோட ஒரு நதி கிட்ட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தினமும் காலங்காத்தாலே விஷ்ணு கூலி வேலை செய்யறதுக்காக ஊரை விட்டு வெளியில போயிட்டு இருப்பான். வழியில பல்லவிய கூட அவளோட ஸ்கூல்ல விட்டுட்டு போயிட்டு இருப்பான். இங்க வீட்ல அபர்ணா தனியா இருந்துட்டு இருந்தா. வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமாவும் அவகிட்ட நிறைய நேரம் இருந்தது. அதனால அவ நதியில இருந்து மீன்களை புடிச்சிட்டு இருப்பா. தினமும் இப்படி மீன்களை புடிச்சு அபர்ணா இந்த வேலையில எக்ஸ்பர்ட் ஆயிட்டா. இப்போ அவளுக்கு தன் கையாலேயே மீன்களை பிடிக்க முடியுது. இன்னைக்கு ரொம்பவே நல்ல நாளு, வீட்டுக்கு போய் மீன் வறுவல செய்வேன். அபர்ணா அந்த நதியில இருந்து பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நல்லா சுத்தம் செஞ்சு சமைச்சிட்டு இருப்பா. இதோட மனம் ரொம்பவே நல்லா இருக்கு, இதோட ருசியும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சாயந்தரம் விஷ்ணுவும் பல்லவியும் வீட்டுக்கு வரப்பெல்லாம் அபர்ணா அவங்களுக்கு சாப்பாட வச்சு மீன்களையும் பரிமாறுவா. ருசிச்சு பார்த்து சொல்லுங்க, எப்படி இருக்கு? அம்மா, இதுல ருசிச்சு பாக்கறதுக்கு என்ன இருக்கு? நீங்க செஞ்சீங்கன்னா நல்லாதான் இருக்கும். ஓ, அப்படியா? ஆமாம்மா, நீங்க சமைச்ச மீன்களை எனக்கு ஸ்கூலுக்கு அனுப்புவீங்கல்ல, அப்பெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அதை விடாம சாப்பிட்டுருவாங்க. உங்க அம்மா ரொம்ப நல்லா மீனை சமைக்கிறாங்கன்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்கம்மா. நல்ல விஷயம். ஆமா ஆமா, உன்ன மாதிரி யாருமே மீன் குழம்பு வைக்கவே முடியாது, நான் அடிச்சு சொல்றேன். மீன்கள்னு சொன்னதுமே எனக்கு ஒரு விஷயம் தோணிச்சு. நான் நிறைய மீன்களை பிடிச்சு அதை மார்க்கெட்ல விக்கலான்னு இருக்கேன். அதால எனக்கு கொஞ்சம் காசும் கிடைக்கும். நீ விக்கலாம், நீதான் நல்லா மீன் பிடிப்பல்ல. அப்போ நாளையில இருந்தே வேலைய ஆரம்பிக்கிறேன். அடுத்த நாள் அபர்ணா நிறைய மீன்களை பிடிச்சா. அப்புறம் அந்த மீன்களை எல்லாத்தையும் ஒரு கூடையில போட்டுக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனா. நல்ல நல்ல மீன்கள், இன்னைக்குதான் நதியில இருந்து பிடிச்ச மீன்கள். நல்ல தண்ணியில இருந்து எடுத்த மீன்களா? இல்லக்கா, இதெல்லாம் நதியில இருந்து எடுத்துட்டு வந்த மீன்கள். இல்ல, எனக்கு வேண்டாம். நிறைய பேரு அபர்ணா கிட்ட மீன்களை பார்க்க வந்தாங்க. ஆனா சில பேரு தான் மீன்களை வாங்கினாங்க. இத பார்த்து அபர்ணா நொந்துட்டா. பரவாயில்ல, இன்னைக்கு முதல் நாள் இல்லையா, ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் என்னோட மீன்கள் வித்து போகலாம். அபர்ணா அவளுக்கு அவளே திருப்திப்படுத்திக்கிட்டா. அப்புறம் கூடையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டா. அடுத்த நாள் கூட அபர்ணா நல்ல நல்ல மீன்களை பிடிச்சா. அப்புறம் அதை விக்கிறதுக்கு மார்க்கெட்டுக்கு போனா. மீனை வாங்கிக்கோங்க, நல்ல நல்ல மீன்கள். இன்னைக்கும் அதே நிலைமைதான், மீன்கள் வித்தே போகல. இதே போல நிறைய நாட்கள் நடந்தது. இப்போ அபர்ணா நொந்து போய் வருத்தப்பட்டு இருந்தா. அவ மீன்களால நிறைஞ்ச கூடைய தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. ரொம்பவே சோகமா சமையல செஞ்சா. விஷ்ணு வீட்டுக்கு வந்தப்போ அபர்ணாவோட மூட் நல்லாவே இல்லைன்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சு. என்ன ஆச்சு அபர்ணா? மீன்களை வித்து கொஞ்சம் காசு சம்பாதிக்கலான்னு நினைச்சேன். ஆனா யாருமே என்னோட மீன்களை வாங்க மாட்டேங்கிறாங்க. நீ மீன் விக்கிறதுக்கு பதிலா மீன் குழம்பு விக்கலாம்ல, எல்லாருமே வாங்குவாங்க. என்னங்க நீங்க கேலி பண்ணிட்டு இருக்கீங்களா? அட இல்ல, நான் நிஜமாதான் சொல்றேன். நீ வைக்கிற இந்த மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும். எப்படி இருந்தாலும் மீனை நீதானே பிடிக்கிற, அதனால கம்மி ரேட்டுக்கு நீ விக்கலாம். ஒரு வாட்டி யோசிச்சு பாரு. விஷ்ணு இப்படி சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில போனா. இப்போ அபர்ணா விஷ்ணு சொன்னதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தா. எல்லாருமே என்னோட மீன் கறிய புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ நான் ஒரு வாட்டி முயற்சி பண்ணி தான் பாக்குறேனே. எப்படி இருந்தாலும் எனக்கு காசு தானே சம்பாதிக்கணும். மீன்களை வித்து இல்லனா மீன் கறிய வித்து, எதுவா இருந்தா என்ன? இப்போ அபர்ணா மூஞ்சில புன்னகை வந்துச்சு. இப்போ அவ இன்னொரு வாட்டி முயற்சி செய்யணும்னு நினைச்சா. அடுத்த நாள் அபர்ணா நல்ல மீன்களை பிடிச்சு அதை எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சமைச்சிட்டு இருந்தா. சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அபர்ணா ஒரு டப்பால மீன்களை வச்சா. அப்புறம் இன்னொரு டப்பால பொரியலை வச்சா. அப்புறம் அவ ஒரு பைய எடுத்துக்கிட்டு வீட்டுல இருந்து கிளம்பினா. அபர்ணா மார்க்கெட்டுக்கு வந்தா. மீன் கறி, வெறும் 25 ரூபால மீன் கறி. மீன் கறின்னு கேட்டதுமே கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருந்தாங்க. ஃப்ரெஷ் மீன் தானே?
ஆமா, இன்னைக்கு காலையில தான் பிடிச்சது. சரி சரி, எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க. அபர்ணா அந்த ஆளுக்கு ஒரு பிளேட் மீன் கறியை கொடுத்தா. அந்த ஆளு அந்த இடத்துலயே நின்னுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். அந்த மீன்களோட வாசம் எல்லா இடத்துலயும் பரவிடுச்சு. இதனால இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் அபர்ணா கிட்ட வந்தாங்க. எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க. சரிங்க. கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க. அபர்ணா அவங்களுக்கு மீன் கறியை கொடுத்துக்கிட்டே இருந்தா. அவ சந்தோஷப்பட்டா. ஒவ்வொரு பிளேட்டுக்கும் அவளுக்கு 25 ரூபாய் கிடைச்சிட்டு இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அவளோட மீன் கறி காலி ஆயிடுச்சு. அப்புறம் அவ வீட்டுக்கு கிளம்பிட்டா. சாயந்தரம் விஷ்ணு வீட்டுக்கு வந்ததுமே அபர்ணா பல்லவிக்கும் அவனுக்கும் ஜலேபிய கொடுத்தா. ஜலேபி! அட, இது என்ன ஸ்பெஷலா இருக்கு? நீங்க முதல்ல சாப்பிடுங்க, சொல்றேன். 3 பேருமே ஜலேபி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அபர்ணா இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் விஷ்ணுக்கு சொன்னா. நான் சொன்னல, உன்னோட மீன் பாத் எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்கன்னு. எனக்கும் மீன் பாத்த போடு, சாப்பிடலாம். அடடே, அது மொத்தமும் வித்து போயிடுச்சே. என்ன? இனி அன்னில இருந்து அபர்ணாவோட மீன் கறி வியாபாரம் நல்லா போயிட்டு இருந்தது. அபர்ணா எப்போ மார்க்கெட்டுக்கு வருவான்னு கஸ்டமர்ஸ் காத்துக்கிட்டே இருப்பாங்க. அங்க பாருங்க, மீன் கடைக்காரி வந்துட்டா. அவ அங்க வந்ததுமே அவளை சுத்தி பெரிய கூட்டமே கூடிட்டு இருக்கும். அவ சம்பாதிச்ச காசு வச்சு அபர்ணா வீட்டை ரிப்பேர் பண்ண வச்சா. விஷ்ணுவும் அபர்ணாக்கு மீன் கறிய செஞ்சு விக்கிறதுக்கு உதவி செஞ்சிட்டு இருப்பான். இப்போ விஷ்ணு கூலி வேலைய விட்டுட்டான். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து மீன் கறிய வித்துட்டு இருந்தாங்க. மார்க்கெட்ல ஒரு கடையும் ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களோட மீன் கறி பிசினஸ் சூப்பரா போச்சு. அப்புறம் கொஞ்ச நாள்லயே அபர்ணா ஊர்ல மீன் கறிக்காரின்னு பிரபலமாயிட்டா. இப்போ அவளோட குடும்பம் மொத்தம் இந்த வேலையில அவளுக்கு உதவி செஞ்சிட்டு இருந்தாங்க. சேங்கிற கிராமத்துல ஒரு எழுத படிக்க தெரிஞ்ச இளைஞன் இருந்தான். அவன் பேரு யோகேஷ். அந்த யோகேஷோட கல்யாணம் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு சிவந்தா கூட நடந்துச்சு. சிவந்தா மீனவ குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. சிவந்தா தினமும் யோகேஷுக்கு டிஃபன் கொடுத்து அனுப்புவா. அப்புறம் யோகேஷ் தினமும் தவறாம தன்னோட வேலைக்கு போனாரு. இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறமா சிவந்தாவுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. இவங்க 2 பேரோட சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லாம இருந்தது. ஆனா ஒரு நாள் யோகேஷ் தன்னோட கையில ஒரு லெட்டரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தாரு. அவர் அந்த லெட்டரை கையில வச்சுக்கிட்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாரு. என்னாச்சு உங்களுக்கு? எதுக்காக இப்படி அழுவுறீங்க? என்னுடைய வேலை. உங்க வேலைக்கு என்ன ஆச்சு? நான் எங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேனோ அந்த கம்பெனிய மூடிட்டாங்க. அப்படி ஆச்சு. ஆனா நீங்க இப்படி அழாதீங்க. உங்களுக்கு நிச்சயமா வேற எங்கயாவது ஒரு வேலை கிடைக்கும். ஆனா இந்த குடும்பத்தை நான் இனி எப்படி நடத்த முடியும்? யோகேஷ் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சு செஞ்சு சிவந்தா வீட்டுக்கான செலவை பத்தி மட்டும்தான் யோசிச்சா. அவ ராத்திரி தூங்கும் போது, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் நிச்சயமா ஏதாவது ஒண்ணு செய்வேன். நீங்களும் வேற வேலை தேடிக்கிட்டு தானே இருக்கீங்க, இது சாதாரண விஷயம்தான், சீக்கிரமே எல்லாம் நல்லபடியாயிடும். அப்புறம் மறுநாள் விடிய காலையில சிவந்தா மீன் வாங்கறதுக்காக மீன் வியாபாரி கிட்ட போனா. அந்த மீன் வியாபாரி கிட்ட மீனை வாங்கிக்கிட்டு இவ அவங்களுக்கு பைசாவை கொடுத்தா. அப்புறம் கிராமத்துக்கு திரும்பி வந்து, மீன் வாங்கலையோ, மீன் வாங்கலையோ, நல்ல நல்ல மீன் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், வாங்கலையோ. சிவந்தா ஒவ்வொரு கிராமமா போய் மீன் விற்க ஆரம்பிச்சா. நாள் முழுக்க வேலை செஞ்சதுனால அவளுக்கு நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சது. அவ சம்பாரிச்ச பணத்துல கொஞ்சம் பணத்தை எடுத்து வீடு வாங்கறதுக்காக சேகரிச்சு வச்சா. மிச்சம் இருக்கிற பணத்தை பத்திரமா எடுத்து பானைக்குள்ள போட்டு வச்சா. யோகேஷும் தினமும் ரெடியாகி வேலை தேடுறதுக்காக கிளம்பி போனாரு. ஆனா பாவம், தினமும் வேலை கிடைக்காம திரும்பி வந்தாரு. இப்படி ஒரு சூழ்நிலை பல மாதங்களா நடந்துகிட்டு இருந்தது.
சிவந்தா தினமும் மீன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா. மீன் வாங்கலையோ, மீன் வாங்கலையோ, நல்ல நல்ல மீன் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், வாங்கலையோ. அப்புறம் சாயந்தரம் வேலையில யோகேஷ் எப்போ சோர்ந்து போய் உக்காந்துருக்காரோ அப்ப அவருக்கு எண்ணெய போட்டு மாலிஷ் பண்ணுவா. ஒரு நாள் சிவந்தா சேகரிச்சு வச்சிருந்த பைசாவை எடுத்து பார்த்தா. அது நிறைய சேர்ந்திருந்தது. அவ யோகேஷ் கிட்ட போய், நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எதுக்காக ஒரு வேலையை தேடி அலையணும்? நீங்களே சொந்தமா ஒரு வியாபாரம் பண்ணலாம்ல. வியாபாரம் பண்ணணும்னா அதுக்கு அதிகமா பணம் தேவைப்படும். அதுக்கு நான் எங்க போறது? சிவந்தா சேர்த்து வச்சிருந்த அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வந்தா. இதெல்லாம் நான் சேர்த்து வச்ச பணம். இத வச்சு நீங்க ஒரு வியாபாரத்தை ஆரம்பிங்க. சிவந்தா சேர்த்து வச்சிருந்த பணத்தை பார்த்து யோகேஷ்க்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் யோகேஷ் அந்த கிராமத்துல ஒரு கடையை திறந்தாரு. இதுக்கப்புறம் யோகேஷ் சிவந்தாவோட வாழ்க்கையில நல்ல மேலும் மேலும் உயர்ந்துகிட்டே போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிவந்தா கிராமத்தை சுத்தி சுத்தி மீன் விக்கிற வேலைய நிரந்தரமா நிறுத்திட்டா. நமக்கு இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா, முயற்சி பண்றவங்க வாழ்க்கையில என்னைக்குமே தோல்வி கிடையாது. மித்தாலி, இங்க பாருமா, பாலோட ஏட இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சோம்னா சுத்தமான நெய்ய நம்மளால உருவாக்க முடியுமா? சரி பாட்டிமா. நம்ம ஊறுகாய் செய்யணும்னு நினைச்சோம்னா அதுக்கு நம்ம மாங்காய இந்த மாதிரி நல்லா நம்ம காய வைக்கணும், புரியுதா? ஏன் பாட்டிமா? ஏன்னா மாங்காயில கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் சரிம்மா, மசாலாவை நம்ம கலந்ததுக்கு அப்புறம் மாங்காயில ருசி இருக்காது. சரி பாட்டிமா, எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி மித்தாலி தன்னோட பாட்டி கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டா. மித்தாலிக்கு சமைக்கிறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாட்கள் கடந்துச்சா. இப்ப மித்தாலி ஒரு அழகான இளம் பெண்ணா வளர்ந்துட்டா. பாட்டிமா மித்தாலிய ரொம்ப நல்ல பையனான மகேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மித்தாலியும் மகேஷும் ஒன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா மித்தாலிக்கும் மகேஷ்க்கும் 2 குழந்தைங்க பிறந்தாங்க. அவங்க பேரு ஆலோக், ஆதித்யான்னு வச்சாங்க. அவங்க வாழ்க்கை ரொம்ப அழகா போயிட்டு இருந்துச்சா. மகேஷ் தன்னுடைய பொறுப்பை ரொம்ப நல்லா நிறைவேற்றிட்டு இருந்தாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மித்தாலியோட பாட்டிமா இறந்துட்டாங்க. அவ அழுது அழுது அவ நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. இப்ப இந்த உலகத்துல மித்தாலிக்குன்னு சொல்லிக்க 3 சொந்தம் தான் இருந்துச்சா. மகேஷ் அப்புறம் அவளோட 2 குழந்தைங்க. மித்தாலி தன்னை தானே சமாதானப்படுத்திக்கிட்டா. அதுக்கப்புறம் தன்னுடைய குழந்தைகளையும் கணவரையும் நல்லா பாத்துக்கிட்டா. ஆனா கடவுள் மித்தாலியுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை குறைவாதான் எழுதி இருந்திருக்காரு. மகேஷ் ஒரு ஆக்சிடென்ட்ல அடிபட்டுட்டாரு. அதனால அவர் படுத்த படுக்கையா ஆயிட்டாரு. மித்தாலி என்ன பண்றதுனே புரியாம ரொம்ப குழம்பி போயிருந்தா. அவளுக்கு தன்னையும் தன்னுடைய குழந்தைகளையும் எப்படி பாத்துக்கணும் தெரியல. கொஞ்ச நாள்ல அவங்க சாப்பிடுறதுக்கு வீட்ல எதுவுமே இல்ல. அவங்க கிட்ட மருந்து வாங்கறதுக்கு கூட பணம் இல்ல. அதுக்கப்புறம் ஒரு நாள் மகேஷும் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு. மகேஷ் இறந்ததுக்கு அப்புறம் மித்தாலியோடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் அதிகமாயிடுச்சு. மகேஷ் தான் வீட்ல தனியா சம்பாரிச்சிட்டு இருந்தான். அவனுடைய வருமானம் இல்லாம வீட்டு நிலைமை ரொம்பவே மோசமா ஆயிடுச்சு. மித்தாலி எப்பவுமே வேலை செஞ்சதே கிடையாது. ஆனா இப்ப வாழ்றதுக்கு அவளுக்கு வேற வழியே தெரியல. ஒருவேளை நான் இப்ப சம்பாதிக்கலன்னா என்னோட 2 குழந்தைங்களும் பசியால செத்துருவாங்க. நான் இப்ப சம்பாரிச்சுதான் ஆகணும். ஆனா நான் எப்படி சம்பாதிக்கிறது?
எனக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாதே, எனக்கு படிப்பறிவும் கிடையாது. மித்தாலி ரொம்ப யோசிச்சா. அவளுக்கு என்ன பண்ணணும்ன்றதே தெரியல. ரொம்ப குழப்பத்துல இருந்தா. அப்பதான் அவளுடைய பார்வை வீட்ல இருந்த ஒரு பாத்திரத்து மேல பட்டுச்சு. ஊர்கா. என்னால ஊர்கா செஞ்சு சம்பாதிக்க முடியும். மித்தாலி ஊர்கா செய்ய ஆரம்பிச்சா. அவ ஊர்கா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவ ஒரு பெரிய பாத்திரத்துல அதைய எடுத்து வச்சா. அந்த ஊர்காய அவ சந்தைக்கு எடுத்துட்டு போய் விக்கலான்னு நினைச்சா. அவ சந்தையில கத்தி கத்தி ஊர்காய விற்பனை செஞ்சுட்டு இருந்தா. நிறைய பேர் மித்தாலி கிட்ட இருந்து ஊர்காய வாங்கினாங்க. சாயந்திரம் ஆனதும் மித்தாலி தன்னுடைய முதல் வருமானத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. அந்த பணத்தை வச்சு மித்தாலி இன்னும் நிறைய மாங்காய்களை வாங்கினா. தன்னுடைய 2 குழந்தைங்களுக்காகவும் சாப்பிடுறதுக்கு சில பொருட்களை வாங்கினா. அடுத்த நாள் மித்தாலி திரும்பவும் ஊறுகாய செஞ்சா. திரும்பவும் சந்தைக்கு போய் அந்த ஊறுகாய அவ வித்தா. கொஞ்ச நாள்லயே மித்தாலியோடைய ஊறுகாய பத்தி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா மித்தாலியோடைய ஊறுகாய வாங்கறதுக்காக எல்லாரும் வரிசையில நின்று வாங்கிட்டு போனாங்க. மித்தாலி ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஏன்னா அவளுடைய தேவைக்கு அதிகமாவே அவளுக்கு பணம் கிடைச்சதா. அவளுடைய 2 குழந்தைங்களுக்கும் அவ நினைச்ச மாதிரி வறுமை இல்லாம சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தா. சில வருஷத்துல மித்தாலியோடைய 2 குழந்தைகளும் வளர்ந்துட்டாங்க. இப்ப அவங்க 2 பேரும் ஒரு பெரிய ஸ்கூல்ல படிக்கிறதுக்காக போறாங்க. மித்தாலி ஊறுகாய செஞ்சு வித்த ஒரு பெரிய வீட கட்டிடுறான். இப்ப மித்தாலி சந்தையில ஒரு பெரிய கடையில ஊறுகாய வித்துட்டு இருந்தா. இப்ப அவ ஊறுகாயோட நிறைய பொருட்களையும் சேர்த்து விற்க ஆரம்பிச்சிட்டா. மித்தாலி தன்னுடைய வேலையில உதவிக்காக நிறைய பெண்களையும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க. இதனால ஏழ்மையில இருக்கிற அந்த கிராமத்துல இருந்த பெண்களுக்கும் வேலை கிடைச்சிருச்சு. அவங்க வாழ்க்கையும் அழகாக ஆரம்பிச்சது. மித்தாலி நாளுக்கு நாள் வருமானத்தை அதிகமாக்கிட்டே இருந்தா. மித்தாலி தன்னுடைய வியாபாரத்தை அதிகமாக்கிறதுக்காக புது டெக்னிக்ஸையும் யூஸ் பண்ணா. அவளுடைய சின்ன வியாபாரம் இப்ப பெருசா ஃபேக்டரி வச்சு ரன் பண்ற அளவுக்கு மாறிடுச்சு. அவளுக்கு சொந்தமா இருந்த சின்ன கடை இப்ப பெரிய கம்பெனியா மாறிடுச்சு. மித்தாலி எதுவுமே படிக்காத ஒரு ஏழையா இருந்தா. ஆனா இப்ப ஒரு பெரிய கம்பெனியோட ஓனரா இருக்கான். இத பத்தி ரிப்போர்ட்டர்ஸ் அவகிட்ட கேட்கும் போது, சாதாரண ஊறுகாயை வித்து நீங்க இவ்ளோ பெரிய கம்பெனியா உருவாக்கிட்டீங்க மேடம், இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்றத உங்களால சொல்ல முடியுமா? தேவை. என் வாழ்க்கையில தேவை மட்டும் வராம இருந்திருந்ததுன்னா நான் ஊறுகாயும் செஞ்சிருக்க மாட்டேன், இந்த அளவுக்கு வருமானத்தையும் நான் பார்த்திருக்க மாட்டேன். மித்தாலி மேடம், உங்களுடைய இந்த உழைப்புக்காக நான் தலை வணங்குறேன். உங்களுடைய இந்த கம்பெனி இன்டர்நேஷனல் லெவலுக்கு சீக்கிரமாவே வளரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சோ மேடம், உங்களுடைய இந்த வெற்றியில இருந்து என்ன தெரியுதுன்னா, உண்மையான முயற்சி இருந்தா, உழைப்பு இருந்தா கண்டிப்பா யாரால வேணாலும் ஜெயிக்க முடியும்.